குட் பேட் அகிலி படக்குழுவுக்கு இளையராஜா சைட்லேருந்து நோட்டீஸ் போர்டு அனுப்பியிருக்காங்க. என்ன எதுன்றதை இந்த வீடியோவில் பார்ப்போம். கடந்த 10ஆம் தேதி குட் பேட் அகிலி படம் தமிழ் சினிமாவில் எல்லா இடத்துலையும் ரிலீஸ் ஆயிருச்சுன்னு சொல்லணும். ஸோ இந்த படம் அந்த அளவுக்கு ஆடியன்ஸ் மத்தியில் நல்ல ஒரு வரவேற்பு பெற்ற படமாக இருந்துச்சு. முக்கியமாக சொல்லணும்னா அஜித் ஃபேன்ஸ் மத்தியிலே இது செலிப்ரேட் பண்ண வேண்டிய ஒரு படமாகவும் மாறிச்சுன்னு சொல்லணும். அதே மாதிரி உள்ளே இருக்க சீன்ஸும் சரி, அதில் யூஸ் பண்ண ரெட்ரோ சாங்ஸும் சரி, அந்த அளவுக்கு ஒரு மாதிரி ரசிக்கத்தன்மையாகவே இருந்துச்சுன்னு சொல்லணும். அதில் முக்கியமாக 3 சாங் இளையராஜாவுடைய சாங் இந்த படக்குள்ளே யூஸ் பண்ணியிருப்பாங்க. இவங்க இப்போ என்னன்னா இந்த படத்தை இந்த சாங் யூஸ் பண்ணதில் என்னன்னா இவங்க இளையராஜா கிட்ட பர்மிஷன் வாங்கலை அப்படின்ற விஷயம் தெரிய வருது. அதனால என்ன பண்ணியிருக்காங்கன்னா இளையராஜா தரப்புல இருந்து என்னன்னா ஒரு நோட்டீஸ் போர்டு விட்டுருக்காங்க. அந்த நோட்டீஸ் போர்ட்லயும் முக்கியமாக சொல்லியிருக்காங்க, இளையராஜாவுடைய இசையில் அந்த 3 சாங் யூஸ் பண்ணியிருக்கீங்க. அதில் ஒத்த ரூபாயும் தாரேன் அப்படின்ற சாங்கும், அப்புறம் இளமை இதோ இதோன்ற சாங்கும், அதுக்கப்புறம் ஏன் ஜோடி மஞ்சக்குருவி இந்த சாங்கும், இந்த 3 சாங்கும் என்கிட்ட பர்மிஷனே இல்லாமல் இந்த சாங் இந்த படத்தில் யூஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ இதுக்கு எனக்கு நஷ்டஈடாக 5 கோடி இழப்பீடு தரணும், அப்படி தரலை அப்படின்னா வழக்கு தொடரும் அப்படின்னு சொல்லி ஒரு எச்சரிக்கையாகவே ஒரு நோட்டீஸ் போர்டு விட்டுருக்காங்க இளையராஜா சைட்லேருந்து. ஸோ இந்த விஷயம் இப்போ பேசும்போதெல்லாம் மாறிட்டு இருக்குன்னு சொல்லுவோம். ஏன்னா ஒரு சைடு நல்ல கலெக்ஷன் எடுத்துட்டு குட் பேட் அகிலி படம் கிட்டத்தட்ட ஒரு நல்ல கலெக்ஷன் எடுத்துட்டு போயிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் சடனாக இந்த இஷ்யூ இப்போ பேசும்போதெல்லாம் மாறி இருக்குன்னு கூட சொல்லணும். ஸோ இதை குறித்து உங்களுடைய கருத்துக்கள் எவே இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க.